ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டதோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேலே திருப்பருந்துருத்தி என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா புஷ்ப வனேஸ்வராவும் ஆதி புராணராகவும் பொய்யிலியாராகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னாக்கா சவுந்தர நாயகி, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அழகலந்த மலர்ந்த மங்கையாக நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. தலவிருட்சம் வெல்வம், தீர்த்தம் சூரிய தீர்த்தம், காசிப தீர்த்தம், அக்னி தீர்த்தம். இந்த தலம் பார்த்தீங்கன்னாக்கா பித்ரு சாபம் நிற்கும் தலமாக சொல்லப்படுது. காவிரி தென்கரை தலத்தில் இது 11வது தலமாகவும் பார்க்கப்படுது. இறைவனுக்கு சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிப்பது மிக மிக சிறப்பு. தேவார பாடல் பெற்ற 274 ஆலயங்களில் இந்த ஆலயம் 74வது ஆலயமாக சொல்லப்படுது. அப்பரும் சுந்தரும் உழவார தொண்டு செய்த தலமாகவும் இந்த தலம் சொல்லப்படுது. இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா, கழுகு உருவம் பெற்ற விஞ்ஞானம் என்ற இருவர் இந்த தலத்துக்கு இங்கே இருக்கிற இறைவனுக்கு மலர் வழிபாடு செய்து உண்மையான வடிவம் பெற்ற தலமாக சொல்லப்படுது. இங்கே இருக்கிற இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிப்பது மிக மிக சிறப்பு. இப்போ இந்த ஆலயத்துடைய தல வரலாறு என்ன சொல்லுதுனாக்கா, அகத்தியர் என்ன பண்ணுறாரு, ஒரு கையில் வச்சுருக்க கூஜாவில் தண்ணி வச்சுட்டு ஸ்நானம் செய்கிறாரு. அப்படி ஸ்நானம் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காகம் அந்த கூஜாவை தட்டி விடுது. அதிலேருந்து பெருக்கெடுத்து உருவானது தான் காவிரின்னு சொல்லப்படுதாங்க. அப்படி அந்த காவிரி பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு நோக்கி ஓடி வருது. எதிர்ந்து செந்தலையிலிருந்து அந்திலி, வெள்ளாளம், பெரம்பூர், ஆற்காடு, கண்டியூர், திருச்சோற்றுத்துறை, திருப்பழனம், திருவையாறு, சாத்தனூர் வரைக்கும் சூழ்ந்துருக்குது. மேது 15 இடம்லாம் பார்த்தீங்கன்னா கடல் போல காட்சியளிக்குது. இடைப்பட்டதில் கோனேரி ராஜபுரம், குருப்பூர், நடுக்காவேரி, திருவாலம், பொழில், திருத்துறைத்தி, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீரிலே நிறைஞ்சிருக்குது. அப்படி இருந்த தலம் தான் இந்த தலம் சொல்லப்படுது. இப்போது இங்கே திருப்பழம்பாடி நந்தி தேவர் திருமணத்துக்காக மலர்களை தந்து உதவியதால் நந்தி தேவர் அதுக்கு நன்றிக்குரிய தலமாக சொல்லப்படுது. அதுக்காக இப்போது விழாவே ஏழுவர் வலம் வரும் விழாவும் இன்னும் கொண்டாடப்படுகிறது. சப்தத்தான விழாவும் இதுக்கு பேர் உண்டு. சோழ மன்னன் பார்த்தீங்கன்னாக்கா துருத்தியை வைத்து பூஜித்த தலன்றதால் இது திருத்துருத்தின்னு அழைக்கப்பட்டது. திருஞான சம்பந்தர் அப்பரை காண தலை வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா யாரும் எதிர்ப்பார். அப்படி அவர் சிவிங்கியை தாங்கி இந்த தலத்தில் நிகழ்ச்சி தலமும் சொல்லப்படுது. அப்பர் அடிகளார் திருமணம் அமைத்து திருப்பணிகள் செய்த தலமாகவும் இந்த தலம் சொல்லப்படுது. பித்ரு சாபம் நீக்கி தலம்னு சொல்றதால இந்த தலத்தை அமாவாசை அன்று கிரிவலம் வந்தாக்கா இங்கே இருக்கிற இறைவனை வேண்டி வணங்கி நின்றாக்கா எல்லா பித்ருடைய சாபமும் நீங்க பெறலாம்னு சொல்ல ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால் இவ்வளவு சிறப்பு பெற்ற ஆலயம் இந்த மேலே திருப்பருத்துருத்தியில் இருக்க புஷ்ப வனேஸ்வர ஆதிபுராணம் ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை உருவாக்கிட்டு தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேலே திருப்பருந்துருத்தி சென்று புஷ்ப வனமேஸ்வரையும் ஆதி புராணரையும் சவுந்தர நாயகியும் வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க.
இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ்வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.